ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான சிக்கன் பிக்கிள் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 1/2 kg சிக்கன் வந்து லெமன் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன், தண்ணி இல்லாமல். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லா பீஸுக்கு படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour வந்து மேரினேட் பண்ணி வைக்கணும். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் நேரம் அப்படியே மாற்றி வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் மசாலா பவுடருக்காக பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், ஜீரகம், சோம்பெல்லாம் எடுத்துருக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் தனியா எடுத்துருக்கிறேன். இது எல்லாமே பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கடுகு, 2 டேபிள் ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் வெந்தயம். இது நல்ல ஸ்மெல்லு வரும், இது போடுறதுனால நல்ல டேஸ்ட் கூட இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துருக்கிறேன். இது எல்லாமே நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். அப்போ தான் நல்ல ஸ்மெல் வந்து நம்மளுக்கு பிக்கலில் கிடைக்கும். இந்த மசாலாவில் தான் நல்ல டேஸ்ட்டே நம்மளுக்கு சிக்கன் பிக்கலில் கிடைக்கும். பார்த்திங்களா, நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போது சிக்கன் நம்ம பொரிச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா மேக்னேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் ஒரு 1/2 hour மேலே ஆச்சு. இப்போ இதை நம்ம ஆயிலில் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வறுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து கொஞ்சம் மங்களமாக தெரியுது. ஏன்னா ஆயில் சூடாகி அதுக்கப்புறம் அந்த புகை போய் கேமராவுக்கு போனதுனால கொஞ்சம் மங்களமாக தெரியுது. கொஞ்சம் வெயிட் பண்ணோம், கிளியர் ஆகும். கரெக்டாக அந்த கேமராவுக்கு தான் அந்த புகை போகுது. பார்த்திங்களா, மொத்தம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பார்த்திங்களா, கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இது வந்து சிம்மில் வச்சு தான் வறுத்துக்கணும். அப்போ தான் சிக்கன் நல்லா குக் ஆகும். பார்த்திங்களா, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ சிக்கன் ஃபுல்லாகவே நம்ம மாற்றி வச்சுக்கலாம். பார்த்திங்களா, நல்ல மொறு மொறுன்னு இருக்குது. சிக்கன் கூட நல்லா வெந்திருக்கு. சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. மீதி இருந்த சிக்கன் ஃபுல்லாகவே இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிறேன் நான். சிக்கன் பார்க்குறப்போவே நல்லா கலர்ஃபுல்லாகவும் எம்மியாகவும் இருக்குது. பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லாமே வறுத்து எடுத்துக்கிட்டால் நல்லா குக் ஆகிருக்கு சிக்கன். வேணும்னா கொஞ்சம் பெருசாக கூட பீஸு நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிக்கன் ஃப்ரை பண்ணியிருக்கோம்ல, அதே ஆயிலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டேன்னா. இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன உடனே கொஞ்சம் கறிவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டு, இதெல்லாமே போட்டு கலர் சேஞ்ச் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சு சிக்கன் இதில் ஆட் பண்ணி, ஏன்னா என்னோடய வீடியோ கிளிப் கொஞ்சம் மிஸ் ஆச்சு, அதனால தான் அது காமிக்க முடியல. இந்த மாதிரி அந்த சிக்கனெல்லாம் இதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல மசாலா, அது ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், அந்த கிளிப்பு வந்து டிலேட் ஆகி போய் ரொம்ப நாள் ஆச்சு. எடிட் பண்ணி இப்போ தான் டைம் கிடச்சிச்சு, அதனால் அது டிலேட் ஆகி போய் அதனால தான் காமிக்க முடியல. ஒன்றுமே இல்லை, கொஞ்சம் சிக்கனை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு, அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பவுடர் ஆட் பண்ணிவிட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் உப்பு பார்த்துக்கணும். பார்த்துட்டு லாஸ்ட்டில் கொஞ்சம் லெமன் வந்து இது மேலே கொஞ்சம் ஊற்றணும், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் பிக்கிள் சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான். அதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் வேறு வீடியோவில் நல்லா பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக எம்மியான சிக்கன் பிக்கிள் ரெடி ஆச்சு. இது ரொம்ப நாளாக கூட வச்சு நம்ம சாப்பிட்லாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல சூடான ரைஸில் இது மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோன்னா சொல்லவே தேவையில்லை, அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எம்மியான சிக்கன் பிக்கிள் ரெடி ஆச்சு. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தானா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் யாராவது பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்துள்ள பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபி பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.